பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். உபாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நானே உனக்கு அடைக்கலமும் ஆதாரமுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உனக்கு யாரும் இல்லையே தூக்கி விடுவதற்கு, அரவணைப்பதற்கு, ஆற்றி தேற்றுவதற்கு, அடுத்த எல்லைக்கு கொண்டு போவதற்கு, ரெக்கமெண்ட் பண்ணுவதற்கு யாரு இல்லையே என்கிற வேதனையோட, அநேக இழப்புகளோட இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன், நான் உனக்கு ஆதாரமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேக நேரங்களில் சில தோல்விகளை பார்த்து துவண்டு போவதுண்டு. அவ்வளவுதான், இனி எனக்கு யார் இருக்கிறா, என்னை யார் காப்பாற்றுவா, என் சார்பில் எனக்காய் யார் பேசுவார்கள் என்கிற ஏக்கம் அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அடைக்கலமாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். என்னுடைய ஆபத்து நாளில், என்னுடைய வியாதியின் நாளில், என்னுடைய கஷ்டத்தின் நாளில் யார் எனக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்களோ இல்லையோ, யார் என்னை அரவணைக்கிறார்களோ இல்லையோ, நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் எனக்கு நல்ல அடைக்கலமாய் இருக்கிறார். ஆதரவற்ற நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலமும் ஆதாரமுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சில உறவினர்கள் நம்மை கைவிடும் பொழுது, சில நம்பினவர்கள் நம்மை ஏமாற்றும் பொழுது, நம்மை துரத்தி விடும் பொழுது, நம்மை அறியாமலே மரணத்தை நோக்கி யோசிப்பதுண்டு. ஆகார் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டால், ஆபிரகாம் சாராளின் வார்த்தையை கேட்டு அவளை கொஞ்சம் அப்பம் தண்ணீர் கொடுத்து அனுப்பும் பொழுது அநேக வேதனை. எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளை பிழைப்பானோ, என்னுடைய சந்ததி வளருமோ, பல கேள்வியோடு அவள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். பிள்ளை சாகிறதை அவள் பார்க்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறாள். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அவளுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. சாராளை நம்பினால் சாராள் அவளுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. ஆனால் கர்த்தர் அங்கே இறங்கி வந்து, நீ பயப்படாத, உன் கண்ணீரை கண்டேன், பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன், நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன், நான் உனக்கு ஆதரவாய் இருக்கிறேன் என்று ஆகாருக்கும் அவன் பிள்ளைக்கும் கர்த்தர் ஆதரவாய் இருந்தாரே. இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்லுகிறேன், வாக்குத்தத்தமே பண்ணப்படாத ஆகாருக்காகவும் இஸ்மவேலுக்காகவும் அடைக்கலமாய் ஆதரவாய் அவர் எழும்பி வந்தது உண்மை என்று சொன்னால், அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிங்கார ஆவியை பெற்ற நீங்கள் கூப்பிடும் பொழுது, அல்லது உங்களுக்காக அவர் இன்றைக்கும் அடைக்கலமாக ஆதரவாய் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எதை குறித்து கேள்வியோடு இருக்கிறீர்கள்? எதை குறித்து யோசனையோடு இருக்கிறீர்கள்? எதற்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காய் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? சபையே, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் அடைக்கலமாய் இருக்கிறேன், நான் உனக்கு ஆதரவாய் இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அந்த வார்த்தை முடியும் பொழுது இப்படி சொல்லி இருக்கிறது, அவர் உன் சத்துருக்களை எல்லாம் உன் முன்னின்று துரத்தி விடுவா. எந்த சத்துரு உன்னை விரட்டி வந்தானோ, எந்த சத்துரு உன்னை அழிக்க வேண்டும், உன்னை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று வந்தானோ, அந்த சத்துருக்களை துரத்தி விட்டு அவர் உங்களுக்கு அடைக்கலமாக ஆதரவாய் இருந்து வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கணவனால, குடும்பத்தால, ஸ்தோத்திரம், கைவிடப்பட்ட நிலைமையில, குடும்ப வாழ்க்கை
பிரிஞ்சு போன நிலைமையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? சகோதரியே, சகோதரனே, இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நான் உனக்கு அடைக்கல பட்டணமாய் இருக்கிறேன். என்னுடைய புயங்கள் உனக்கு ஆதாரமாய் இருக்கிறது. நான் தூக்கி விடுவேன். நான் உன்னை அடுத்த எல்லைக்கு நடத்துவேன். உன்னையும் உன் சந்ததியையும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் ஒரு நாளும் மறந்து போவது கிடையாது. நீ என் அணுகாமையிலே வா என்று ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எஸ் லார்ட், ஹல்லேலூயா. எஸ் லார்ட். நீங்கள் செபிக்க செபிக்க அந்த அடைக்கலமானவர் இப்பொழுது இறங்கி வரப்போகிறார். அவருடைய ஆதாரம் உங்களை சந்திக்க போகிறது. ஹல்லேலூயா. உன் சத்துருக்களை கர்த்தர் உன்னிடத்திலிருந்து துரத்தி போடுவாராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிறேன், ஜனத்திற்காய் வருகிறேன். ஒரு விசை கை தூக்கி விடுங்கப்பா. நீரே அவர்களுக்கு அடைக்கலமாக ஆதாரமாக இருந்து வழிநடத்துவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். பெரிய மாற்றங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவர் என் லைஃபுக்கு அடைக்கலமாய் ஆதாரமாய் இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.